வணக்கம். ஆற்றூர் என்ற ஊரில் வசித்து வந்த சோமி என்ற இளம்பெண் காளமேகத்திடம் வந்து தன் அழகை புகழ்ந்து பாடுமாறு கேட்டுக்கொண்டாள். நம்ம கவிஞர் அந்த பெண்ணின் அழகை நேரடியா வர்ணிச்சு பாடாம இப்படி பாடுறார். ஆராயும் முத்தமிழ் ஆற்றூரில் சோமி அழகு கண்டு நாராயணன் நெடுமாலாகினான். மற்றை நான்முகனும் ஓராயிரம் மடல் ஊர்ந்தான். விண்மாறன் உரு அழிந்தான். பேரான வானவர் கோனும் கண் ஆயிரம் பெற்றனனே. அதாவது, முத்தமிழை ஆராயும் புகழ்வாய்ந்த ஆற்றூரைச் சேர்ந்த சோமியின் அழகில் மயங்கி விழுந்தே விட்டாராம் திருமால். சங்க காலத்தில் காதல் வயப்பட்ட ஆண் ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு பனை மடல்களால் செய்யப்பட்ட குதிரை மீது ஏறி ஊர்ந்து சென்று தலைவியின் பெயரை பாடிக்கொண்டே செல்லுதல் மடல் ஊர்தல் எனப்படும். சோமியின் அழகை கண்ட பிரம்மா மடல் ஊறினாராம். பிரம்மா 1000 மடல் கொண்ட தாமரையில் வீற்றிருப்பவர் என்பதால் இந்த வார்த்தை விளையாட்டு. மன்மதன் உருவம் அழிந்து போனதுக்கும் சோமியின் அழகுதான் காரணமாம். மேலும் சோமியின் அழகைக் காணவே தேவர்களின் அரசனான இந்திரனோ உடலெங்கும் 1000 கண்களைக் கொண்டானாம். இந்த சோமி நிஜமான அழகியோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா அவளை நேரடியா புகழாமல் புராண கதைகளில் வரும் சம்பவங்களை அழகாக அடுக்கி சோமியின் அழகினால்தான் என்று தொடர்புபடுத்தி ஒரு பாடல் புனைந்து விட்டார் நம்ம கில்லாடி காளமேகம். பாடலை கேட்டு சோமியும் ஹாப்பி. நன்றி.